கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கூறி வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், கள்ள தீர்க்க தரிசனங்களை கள்ள தீர்க்க தரிசிகளை எப்படி நாம் கண்டுபிடிப்பது. கள்ள தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கற்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் முதல் கொண்டு இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா வேதாகமத்துல உள்ள சத்தியத்தை கரெக்டான ஒரு உபதேசமா மக்கள் எடுத்து போதிக்கிறாங்க. நம்மளை வழிநடத்துறவங்க கரெக்டான தேவனுடைய வசனத்தை எடுத்து போதிக்கிறாங்களா, இல்லைன்னா தங்களுடைய சொந்த வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து போதிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம குருட்டாம்போக்குல அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பாத்தீங்கன்னா நம்பிடக்கூடாது. யார் உண்மையை பேசுறாங்க, யாரு பொய் பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த கள்ள உபதேசத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, நம்முடைய தேவன் பிதாவாகிய தேவனுடைய சுபாவத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அவர் யார், எப்படிப்பட்டவர், சரிங்களா? கர்த்தர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவன் எப்பவுமே பொய் சொல்றது கிடையாது. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 19 கூட நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் மனுஷங்க தான் பாத்தீங்கன்னா வேதாகமத்துல இருக்கிற சத்தியத்தை புரட்டி தப்பான ஒரு உபதேசத்தை மக்களுக்கு போதிப்பாங்க. அவங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தருடைய சுபாவம் எப்படி இருக்கு பாருங்க. தேவனுடைய சுபாவம் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன், மனம் மாற அவர் ஒரு நமக்கு திறனும், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றா இருப்பாரோ. பாருங்க, இங்க பிதாவாகிய தேவன் பொய் சொல்ல மாட்டார். அப்போ மனுஷன் பொய் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் ஒரு விஷயம் சொன்னார்னா கடைசி வரைக்கும் அவர் சொன்ன அந்த விஷயத்துல அவர் நிலைச்சிருக்கு. மனுஷங்க மாதிரி இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படின்ட்டு இல்லாம அவர் எப்பவுமே ஒரே மாதிரி. அதேதான் நம்ம பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 29 கூட வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, பாருங்க, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. நம்ம எதற்காக ஃபர்ஸ்ட் மனஸ்தாபப்படணும்? ஒரு மனுஷன் மனஸ்தாபப்படுறான்னா ஒண்ணு அவன் பொய் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ஒரு சொன்ன ஒரு விஷயத்த நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைவேறாம போயிருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பண்ணும்போதுதான் அவன் மனஸ்தாபப்படணும். ஆனா கர்த்தர் எப்படி இருக்கிறார்? இஸ்ரவேலின் ஜெயபலமான பொய் சொல்லுகிறதும் கிடையாது. அவர் சொல்ற எல்லா விஷயமும் உண்மையா இருக்கிறது. தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. ஏன் அவர் மனஸ்தாபப்படுகிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்பவுமே எல்லா விஷயத்திலையும் உண்மையே பேசுறாரு. அவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் அது கரெக்டா ஏத்த மாதிரி அவர் பண்றாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, உன்னுடைய சந்ததியை நான் பாத்தீங்கன்னா பெரிய ஜாதியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல அவர் இப்போ வரைக்குமே அந்த சத்தியத்தை அவர் கடைபிடிச்சிட்டு, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. இங்கேயும் பாத்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமா நமக்கு கர்த்தர் உரைக்கிறது என்ன என்றால், அவர் பாத்தீங்கன்னா பொய் பேசலாம். ஆனா கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படி கிடையாது. கள்ள உபதேசத்தை போதிக்கிறவங்க அவங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிற மாதிரிதான் வருவாங்க. நாம தான் அதை புரிந்து கொள்ளணும். இந்த நிஜமாலேயே பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தை வேதாகமத்துல இருந்து சொல்றாங்க, இல்லைன்னா தங்களுடைய சொந்த கருத்துக்களை மக்கள் இடத்துல திணிக்கிறாங்களா அப்படின்ட்டு நாம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. முதல்ல நாம அதுக்கு ஃபர்ஸ்ட் தயாராகணும். கர்த்தருடைய வேதத்தை நாம ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும்
இவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொல்றாங்களா, வேதாகமத்துல இருக்கிற சத்தியத்தை வந்து போதிக்கிறாங்களா, இல்லைன்னா தங்களுடைய சொந்த கருத்துக்களை எடுத்து போதிக்கிறாங்களா அப்படின்னு தீத்து 1:2 கூட வாசிக்கலாம். தீத்து 1:2 பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி பாருங்க. பொய்யுரையாத தேவன். அப்போ கள்ள தீர்க்கதரிசிகளும் கர்த்தருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய், தங்களுடைய சொந்த கருத்தை வந்து தங்களுடைய சொந்த கருத்தை தான் போதிப்பாங்க தவிர கர்த்தருடைய வசனத்துல இருந்து கொஞ்சம் உண்மையா இருக்கும், அதிகமா பொய் கலந்து சொல்லியிருப்பாங்க. அப்பதான் மனுஷங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்புறபடி அவங்க இது பண்ணுவாங்க. இன்னும் நிறைய காரியங்கள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ள முடியும், அடையாளம் வந்து காண முடியும். இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாசிக்கலாம். இந்த கள்ள உபதேசம் வந்து யார் மூலியமா நமக்கு கிடைக்குது? ஏதோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு கள்ள தீர்க்க தரிசிகளை வந்து கள்ள தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ அது வந்து கண்டிப்பா கிடையாது. இதுக்கு ஊற்றுக்கண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். யோவான் 8:4 வசனம் 44. கள்ள தீர்க்க தரிசனம் யார் இடத்துல இருந்து மெயினா வருது அப்படின்னு பாருங்க. யோவான் 8:4 வசனம் 44 வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை மகிழ்விக்கணும், மக்களால் ஈர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக சத்தியத்தை அப்படியே கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு, அதாவது வேதாகமத்துல இருக்கிற கிறிஸ்துவின் உபதேசங்களை சட்டத்திட்டங்களை அப்படியே ஓரம் தள்ளிட்டு, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனுஷங்க வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கு விதமா, ஒரு சந்தோஷப்படுத்துற விதமா சொந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க, இன்னும் நிறைய காரியங்களை வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிடாத விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை மக்களுக்கு வந்து போதிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயமா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மனுஷனை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வந்து யாரு வந்து பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வேற யாருமே கிடையாது, பிசாசு தான் இதுக்கு வந்து காரணம். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு விதமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நம்ம யோசிக்கணும், ஒரு போதகர் ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு வசனம் சொல்றாரு, இல்லைன்னா ஒரு வேதம் வாசிக்கும் பொழுது, இல்லைன்னா ஆராதனை செய்யும் பொழுது அவர் வேதாகமத்துல இருந்து தான் வந்து ஒரு சில காரியங்களை சொல்றாரா, இல்லைன்னா மக்களை மயக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த விஷயங்களை வந்து அவர் போதிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இல்லைன்னா வேதாகமத்துல இருக்கிற தேவனுடைய வார்த்தையை எடுத்து போட்டு அவர் சொந்த காரியங்களை வந்து சொல்றாரா. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண கட்டளைகள் வந்து மோசே மூலியமாக கொடுக்கப்பட்டது. ஆனா அதுலயே நிறைய ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி இந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்களை வந்து தங்களுடைய சொந்த வார்த்தையினால மயக்கி வச்சிருக்காங்க. இதுதான் கட்டளை, இதுதான் தேவனுடைய கட்டளை அப்படின்ட்டு நம்பும்படி மக்களை வந்து ஏமாத்தி, யூத மக்களை வந்து ஏமாத்தி வச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து வருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல பல விதமான தீர்க்கதரிசிகளை மூலியமா பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் எங்க வருவார், எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது
யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய மைண்ட பிசாசானவன் கள்ள தீர்க்கதரிசிகள் மூலியமா கள்ள உபதேசங்கள் மூலியமா எடுத்து வச்சிருக்கான். இதே இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜ குடும்பத்துல வருவாரு, நம்மளுடைய அடிமைத்தனத்துல இருந்து மீட்ட வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஒரு தச்சன் குடும்பத்துல இருந்து வரும்பொழுது யாருமே அவர் வந்து இதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளல. அப்போ அந்த அளவுக்கு மக்களுடைய மனதை பிசாசான மனிதர்கள் மூலியமா ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளை உண்டு பண்ணி மனசை மாற வச்சிருக்காங்க. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். கடைசி நாட்கள்ல இந்த பிசாசு வந்து பாத்தீங்கன்னா சபைக்குள்ள எப்படி நுழையுமா அப்படிங்கறது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லியிருக்கிறார் பாருங்க. தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1-2, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1-2. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நிறைய காரியம் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யை கட்டளையிடுவார்கள். பாருங்க, இந்த காலத்துல கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சாப்பாடு கொடுத்து அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க, தீண்டத்தகாதுங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட எல்லாம் வாங்கி. அப்படி கிடையாது. கர்த்தர் நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்து அது நல்லா ஆண்டு அனுபவிக்க சொல்லியிருக்காரு. நம்ம என்ன சாப்பிட்டாலும் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்திட்டு சாப்பிட்டாலும் கூட எந்த ஒரு சாத்தானுடைய எந்த ஒரு கிரியை அந்த சாப்பாட்டுல இருந்தாலும் கூட அதை நம்ம வந்து அது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு அந்த ஆபத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். இந்த மாதிரியான காரியங்கள் மனுஷனால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயங்களா இருக்கு. இங்க கூட வந்து சொல்றாரு பாருங்க, பிற்காலத்துல இந்த மாதிரி எல்லாம் நிறைய சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் முன்கூட்டியே இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்காரு. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில், அதாவது இனி வரும் காலங்கள்ல மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்துல நல்லா இருப்பாங்க, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில பேரு மனசாட்சியே இல்லாம கர்த்தருடைய வேதத்தை புரட்டி போட்டு மக்களை விசுவாசத்துல இருந்து விலகி போகிறபடி நிறைய காரியங்கள் நடக்கும். அவர்களிடத்துல இருந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளும் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கும். இயேசு கிறிஸ்து இல்ல, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனில் அவர் சாதாரண ஒரு மனுஷன் தான். அவர் மூலியமா நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போறது கிடையாது. நித்திய ஜீவனும் ஒண்ணு இல்லை, பரலோகனும் ஒண்ணு இல்லை, நரகனும் ஒண்ணு இல்லை, எல்லாம் மாயை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இந்த பிசாசாம நம்ம இன்னும் நிறைய பேரு அறிவியல்ல சார்ந்திருப்பாங்க. இன்னமும் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இருக்காரு, கர்த்தர் இருக்காரு, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வந்து விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்க. உலகம் விஞ்ஞானத்துல ஏதோ பல விஷயத்துல முன்னேறிட்டு இருக்கு. ஆனா நீ இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு அதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா கள்ள உபதேசம். இந்த மாதிரியான உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. இது வந்து வெளியே இருக்கிற புறஜாதிகள் சொல்ற ஒரு விஷயங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே ஒரு சில பேர் வந்து அறிவியலை நம்பிட்டு இருக்கு, அறிவியலை சார்ந்து இருப்பாங்க தவிர, முழுக்க அறிவியலை சார்ந்து இருப்பாங்க தவிர கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நிறைய பேர் சார்ந்து இருக்க மாட்டாங்க. அவர்கள் எல்லாருக்குமே வந்து அவர்களிடத்துல இருந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். நாம ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டோம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலியமா தான் எனக்கு ரட்சிப்பு இருக்கு, நான் முழுமையா விசுவாசிக்கிறேன், எந்த சாத்தானும் எந்த கள்ள தீர்க்கதரிசியும் வந்தாலும் நான் சத்தியத்துல தான் நான் நடப்பேன் தவிர மனுஷர்களுடைய உபதேசத்திற்கு பொய்யான உபதேசத்திற்கு நான் கீழ்ப்படியே மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஒரு மைண்ட் வந்து நம்ம செட் பண்ண வேண்டியது அவசியம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில பேரு ஓகே ஊழியக்காரர் வந்து சொல்லிட்டாரு அப்பனா இது கரெக்டா தான் இருக்கு,
ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உத்தியோகத்துல இருக்கிறாரு, இவரு சொன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், ஒரு பதவியில இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல காரியங்களை சொல்லும் போது அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை நம்பி கூட ஏமாந்துருக்காங்க. ஏன்னா சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள், ஓகே இவர் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரரா இருக்கிறாரு, நல்ல பெரிய அங்கியெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய தலைவரா இருக்கிறாரு. அப்ப இவர் வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா தான் இருக்கும், சத்தியமா தான் இருக்கும். அதனால நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதாகமத்தை ஆராயாம அப்படியே பிளைண்டா ஒரு கண்மூடித்தனமா அவர் சொல்ற எல்லா காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்பிடுவான். இது யாருக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது, அது வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள்லாம் செய்யும் பொழுது, அதாவது 5வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்து விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. இங்க வந்து ஒரு தீர்க்கதரிசிய வந்து அனுப்புறாரு கர்த்தர். நீ அந்த ராஜாவின் இடத்துல போய் அவன் பண்ற தப்ப வந்து நீ வந்து சுட்டிக்காமி, அவனுக்கு வந்து கையில இப்படிப்பட்ட ஒரு குஷ்ரோகம் மாதிரி ஒரு விஷயத்த ஒரு நோயை நான் அவனுக்கு கொடுப்பேன், நீ அவனுக்கு வந்து நல்ல ஒரு சுகம் கொடுப்ப. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தீர்க்கதரிசி கட்டளை இட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் இடத்துல அந்த ராஜாவின் வீட்டில் அவன் என்ன கொடுத்தாலும், அவன் சொத்துல பாதி கொடுத்தாலும் கூட நீ வாங்கக்கூடாது. அவன் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் நீ அவன் கூட போகக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம அவன் கொடுக்கிற எந்த அப்பத்தையும் தண்ணியும் நீ புசிக்க கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் நீ போன வழியா திரும்பி வராம அப்படியே போயிட்டே இரு, போன வழியா திரும்பாமலும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசிக்கு கொடுத்த ஒரு கட்டளை. நல்லா யோசிச்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுக்குறார். நீ அந்த ராஜா கிட்ட போயிட்டு நீ அவன் பண்ற தப்புனா நீ சுட்டிக்காமி, அப்பதான் அவன் வந்து மனம் திரும்புவான். அதே சமயத்துல நீ பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வீட்டுல அப்பம் தண்ணி குசிக்க கூடாது, அவன் கூப்பிடும் போது நீ அவன் கூப்பிட்ட இடத்துக்கு நீ வந்து போக கூடாது, அவன் என்ன வந்து அவன் சொத்துல பாதி கொடுத்தாலும் நீ வந்து அதை எடுத்துக்க கூடாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம நீ போன வழி போயிட்டு திரும்பி அதே வழியா வராத, அப்படியே போயிடு அப்படின்னு வேற சொல்றேன். இங்க வந்து இந்த தீர்க்கதரிசி கரெக்டா இந்த கட்டளையை வந்து கீழ்படுத்தி நடந்த. ஆனா இத வந்து இன்னொரு ஒரு தீர்க்கதரிசி பாக்குறேன். அந்த தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது அவர் வந்து எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு மரத்தடியில போயிட்டு நிழலா இருக்கிறார். அவர் இடத்துல போயிட்டு, நீங்க வாங்க வந்து நீங்க ரொம்ப சாப்பிடாம கொள்ளாம நீங்க வந்திருக்கீங்க, நீங்க கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நீங்க கூப்பிடாதீங்க, நான் வந்த வழியே வரக்கூடாது, அந்த மாத்திரம் இல்லாம அந்த இடத்துல வந்து நான் அப்பவும் புசிக்க கூடாது, தண்ணீரும் நான் வந்து குடிக்க கூடாது, இதுதான் கர்த்தருடைய கட்டளை அப்படின்ட்டு. ஆனா அந்த தீர்க்கதரிசி எப்படி இன்னொரு ஒரு கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிய மனம் மாற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நான் சொன்னது விஷயம் இல்லை, எனக்கு வந்து தேவதூதன் ஒருத்தர் வந்து சொல்லி
அந்த தீர்க்கதரிசி கூப்பிட்டு வா, அவருக்கு நான் வந்து அப்பமும் தண்ணியும் குடி அப்படிங்கிற மாதிரி மனசை மாத்துறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேரை வந்து நம்ப வைக்கணும், ஏமாத்தணும் அப்படின்னா அவங்க எடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து கர்த்தரால், இது வந்து தேவதூதன் எனக்கு வந்து கனவுல வந்து சொன்னாரு, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீ வந்து கனவுல வந்து சொன்னா நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு. அப்ப பாருங்க, ஒரு கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியே இன்னொரு தீர்க்கதரிசி ஈஸியா வந்து தன்னுடைய சொந்த வார்த்தைகளினால பொய் பேசி மனம் மாற வைக்கும் போது, அதாவது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம நடக்க வைக்கும் போது, நாம வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் வாசிக்கிறோமா? அப்போ சாத்தான் வந்து ஈஸியா நம்மள கெடுத்து போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சத்தியத்தை விட்டு பின்வாங்க வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் சொல்றாரு பாருங்க, 1 ராஜாக்கள் 13:11 வாசிக்கிறேன் பாருங்க. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரன் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடைய சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். 18வது வசனம். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னுடைய சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். ஒரு தீர்க்கதரிசி பொய் சொல்ற. கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிக்கு என்ன ஒரு கர்த்தர் வந்து டைரக்டா என்ன ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரு, அந்த இடத்துல நீ அப்பம் பூசிக்காத, எதுவுமே பண்ணாத, அப்படியே போயிட்டே திரும்பி அந்த இடத்துக்கு வராது அப்படின்னு. ஆனா இங்க இன்னொரு ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் உன்ன மாதிரியான ஒரு தீர்க்கதரிசி தான்ப்பா, அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க எனக்கு வந்து தேவதூதன் வந்து சொல்லியிருக்கிறாரு, சோ அதனால நீ வா அப்படின்னு. இப்படிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய கள்ள உபதேசங்களை கர்த்தரால் இது வந்து எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்ட்டு நிறைய பேரு, ஓகே இவரும் ஒரு தீர்க்கதரிசி தான், அப்போ இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் ஒரு பெரிய ஊழியக்காரர் தான், இவர் ரொம்ப பெரிய பதவியில இருக்கிறாரு. இந்த மாதிரியான பதவிகள், இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து யாராச்சும் ஒரு விஷயம், சின்ன விஷயம் சொன்னா அவர் சொன்னா கரெக்டா தான்ப்பா இருக்கும். அதாவது யாராச்சும் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் யோசிக்காம பிளைண்டா பிலீவ் பண்றது. பிளைண்டா பிலீவ் பண்ணி சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போறோம். அவரு சொன்னா கரெக்டா தான்ப்பா இருக்கும், ஒரு 40 நாள் வந்து உபவாசம் இருங்க, அது மாத்திரம் இல்லாம உபவாசங்கிறது இப்படிதான் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கணும், அப்படியே நிறைய விஷயங்கள், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை மீறி நிறைய காரியங்களை வந்து அவங்க கீழ்ப்படிச்சு நடப்பாங்க, அதாவது மனுஷங்களுக்கு கீழ்ப்படிச்சு நடப்பாங்க. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாம வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா வேதாகமத்தை நாம அதிகமா வாசிக்கும் பொழுது நான் சொல்ற அந்த ஊழியக்காரருக்கு கர்த்தருடைய வேதத்துல இருந்து சொல்றாரா, இல்லைன்னா தன்னுடைய சொந்த கருத்துல இருந்து சொல்றாரா? இப்போ நான் வந்து உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் ஒவ்வொரு வாரமும் வசனங்கள் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரியான வசனங்கள் வேதாகமத்துல இருக்கா, இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம எங்க எப்பயாச்சும் போயிட்டு ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறோமா? கண்டிப்பா பார்க்கணும். அப்பதான் நம்ம ஒரு ஊழியக்காரர் உண்மையை பேசுறாரா, பொய் பேசுறாரா, இல்லைன்னா தன்னுடைய சொந்த கருத்துக்களை எடுத்து பேசுறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியும். அது மாத்திரம் இல்லாம ஒரு சில பேர் வந்து தேவனுக்காக பொய் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா பொய் பேசுறதுல தப்பே இல்லை அப்படின்னா 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரியான ஒரு பழக்கம் தான் கர்த்தருடைய காரியத்திலேயே வரும். நாங்க தேவனுடைய நன்மைக்காக, மகிமைக்காக நாங்க பொய் சொல்றோங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. அதுவும் கள்ள தீர்க்க தரிசனம் தான், அதுவும் கள்ள போதகம் தான். வாசிக்கலாம் ரோமர் 3ஆம் அதிகாரம். அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்ளணும், தங்களுடைய ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நடக்காத காரியங்களை நடந்துதான் சொல்லுவாங்க. எனக்கு நான் ரொம்ப ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தேங்க, கர்த்தர் எனக்கு ரொம்ப சுகத்தையும் பலனையும் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு நான் வந்து ரொம்ப காசு இல்லாம இருந்தேங்க, இப்போ கர்த்தர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து தேவனுடைய மகிமைக்காக நான் இப்படிப்பட்ட ஒரு பொய்களை சொல்லி மக்களை வந்து என்னிடத்துல ஈர்க்கிறதுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மாதிரியான பிற்காலத்துல நடக்கும், இப்போ நடந்துட்டு தான் இருக்கு பொய் சாட்சி. ஏன்னா கர்த்தர் வந்து மனுஷனுடைய சாட்சியை அவரை ஏற்றுக்கொள்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் கிளியரா. நாசி சுவாசமுள்ள மனுஷங்களை நம்புகிறதை விட்டு விடுகிறது, அவன் என்ன பண்ணுவதற்கு ஏமாற்றான், மனுஷனுடைய சாட்சி அவரை ஏற்றுக்கொள்ளலை. இருந்தாலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா
கர்த்தர் என்ன அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்ட்டு மக்களை தேவனுடைய மகிமைக்காக நிறைய பொய்களை வந்து சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. அவர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எச்சரிக்கிறாருன்னு பார்க்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 7. ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 7. அன்றியும் என் பொய்யினாலே, பாருங்க, என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று திருக்கப்படுவானே. பாருங்க, பாவிகளா மாறிடுவோம். நான் தேவனுக்காக போய் சொல்லியிருக்கேங்க, போய் சொல்லி ஒருத்தவங்க வந்து நான் சபையில சேர்ந்தேன் அப்படி கிடையாது. ஒரு சத்தியத்துலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதையை போடணும். போய் பேசி ஒரு ஆத்மாவை கிறிஸ்துக்குள்ள வர வைக்கிறதோ ரட்சிக்கப்பட வைக்கிறதோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஸ்திபாரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்யினால நம்ம வந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடும். எப்பவுமே நம்ம வந்து எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து உண்மையை பேசி பழகணும். ஸோ இப்படிப்பட்ட யாராச்சும் வந்து அதற்காக தானே நீங்க போய் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட மனிதர்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது வந்து கள்ள உபதேசம். அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வசனத்தை நீங்க காண்பீங்க, பாவிகளா இருக்கு. அதாவது அந்த பொய்யினால ஒரு மனுஷனை தேவனுடைய மகிமையை வந்து இது பண்றாங்கன்னா, அதான் இங்க சொல்றாரு ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 7. தேவனுடைய, அதாவது அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானா இனி நான் பாவி என்று திருக்கப்படுவானேன். பாவிகளை நம்ம வந்து மாறணுமா? கொஞ்சம் யோசிப்பாரு. தேவனுடைய மகிமைக்காக நம்ம வந்து மக்கள் கிட்ட பொய் சொல்லி ஈர்த்து ஒரு சில பேர் வந்து சாட்சிக்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சபையில ஒரு சில சபைகள்லாம் இருக்கும். தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு உபதேசங்களுக்கு நாம செவி கொடுக்க வேண்டாம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்து சத்தியத்தை எடை போட கூடாது. ஓகே, ஒரு சில சபையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் இருக்கும். ஓகே, இந்த சபையில தான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் இருக்கு, இந்த சபையில தான் வந்து சத்தியம் இருக்கு. ஏன்னா நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சபையை வந்து தேர்தல் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய உபதேசம் கட்டளை இங்கதான் அதிகமா சொல்லியிருக்கு. அப்படி கிடையாது. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து முழுசா வாசிச்சோம் அப்படின்னா சிதேக்கியா மற்றும் ஒரு 400 கள்ள தீர்க்கதரிசிகள் ஒரு ராஜாவின் இடத்துல போறாங்க. அவங்க வந்து ஒரு பொய் சொல்றாங்க ராஜாவின் இடத்துல. என்ன அப்படின்னா, நீங்க இந்த போருக்கு போங்க, நீங்க இந்த போருக்கு போனீங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அதாவது அந்த பொய் எதுக்கு அப்படின்னா, அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த பொய் எதுக்கு அப்படின்னா, அந்த ராஜாவினுடைய மனசுக்குழு அவருக்கு எப்பவுமே அவர் காதுபட நல்லதா நம்ம பேசணும். கவலைப்படாதீங்க ராஜா, நீங்க இந்த போருக்கு போவீங்க, நீங்க கண்டிப்பா நீங்க வந்து வின் பண்ணுவீங்க, நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு. அப்போ 4 பேர் நமக்கு வந்து ஒரு நல்ல காரியங்களை காதுல போடும்பொழுது நம்ம அவர்களுடைய வார்த்தைகளை தான் கேட்கறதுக்கு விரும்பும். அதே போல இந்த ராஜாவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, 400 பேருமே நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்ட்டு சொல்லும் பொழுது ஒரே ஒரு மிகாயா என்னும் தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு மட்டும் நீங்க இந்த போருக்கு போனீங்கன்னா நீங்க உயிரோட திரும்ப வர மாட்டீங்க. அப்போ ராஜாவுக்கு கோபம் ஆயிடுச்சு. என்னடா எப்ப பார்த்தாலும் நல்லதே சொல்ல மாட்டேன்றான். 400 பேர் உண்மையை சொல்றாங்க, உண்மை இல்ல, எனக்கு நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒருத்தவன் மட்டும் நான் தோத்து போடுவேன், இறந்து போயிடுவேன் அப்படின்றானே. அவனுடைய அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை அவன் வந்து துச்சமா மதிச்சு போருக்கு போறான். அங்க இந்த ஒரே ஒரு தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனத்தினால அந்த தீர்க்க வார்த்தையை நம்ம வந்து மடிஞ்சுக்குவோம். அப்போ கூட்டத்தை பார்த்து நம்ம எப்பவுமே இடப்படக்கூடாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. கள்ள தீர்க்க தரிசனம் அப்படிதான். 400 பேர் ஒரே விஷயத்த சொல்றாங்க பிரதர், அப்போ அது கண்டிப்பா உண்மையா தானே இருக்கும். 400 பேரும் ஒரே விஷயத்த சொன்னா கண்டிப்பா உண்மையா தானே இருக்கும். ஒரே மனுஷன் அகைன்ஸ்டா சொன்னா அது கண்டிப்பா தப்பா தானே இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கள்ள உபதேசங்களும் அப்படிதான் எல்லா இடத்துலயும் வந்து பரவிட்டு, உலகத்தார் எல்லாருமே நிறைய
கர்த்தருடைய வேதத்துல இருந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க, விரோதமா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாமையா நடக்கிறாங்க. ஆமா, பிரியமில்லாம தான் நடக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அதாவது புதிய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு நிறைய கட்டளைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா, இல்லைன்னா மனுஷனுடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். முக்கியமா ஒரு சபையோட கடமை என்ன என்பதை நம்ம வந்து கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 2, 1-2 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். பாருங்க, இந்த எபேசு மக்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஒரு சில பேர் நாங்க தான் அப்போஸ்தலர், நாங்க சொல்றதை கீழ்ப்படிஞ்சு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க எபேசு சபையில. ஆனா அவர்களுடைய செய்கையில வச்சு அந்த மக்கள் இவர்கள் அப்போஸ்தலர்கள் கிடையாது, அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை வச்சு இவர்கள் அப்போஸ்தலர்கள் கிடையாது. ஏன்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்திற்கு எதிர்மறையா சொல்லிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லல அப்படின்ட்டு ஈஸியா அவங்கள ஐடென்டிஃபை பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க இவர்கள் அப்போஸ்தலர்களே கிடையாது அப்படின்னு. பாருங்க எபேசு சபையினர் எப்படி இருந்திருக்காங்க. அப்போ நாமளும் அதே போல நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. யார் போய் பேசுறாங்க, யார் வந்து வேதாகமத்துல இருக்கிறத கரெக்டா வந்து நமக்கு போதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பகுத்தறிய வேண்டியது அவசியமாக இருக்கு. கர்த்தர் இடத்துல நம்ம அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிதல் புத்தியை நம்ம வந்து கேட்கணும். அந்த ஒரு காமன் சென்ஸ் நம்ம வந்து கேட்கணும். நம்ம வேதாகமத்தை அனுதினமும் ஆராயும் பொழுது அப்போஸ்தலர்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, இவர் சொல்றது கரெக்டா, இவர் வந்து பொய் சொல்றாரா உண்மையா சொல்றாரா அப்படிங்கிறது நம்ம ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக கூட நம்ம வந்து கடைசியா ஒரே ஒரு வசனம் வந்து வாசிச்சு நான் வந்து முடிச்சிருந்தேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த கள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்டு அதுதான் சத்தியம் அப்படின்ட்டு நம்புகிறவர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு தண்டனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வாசிச்சு முடிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான நம்ம வந்து எடுத்துக்க கூடாது கள்ள தீர்க்க தரிசனத்தை. ஏன்னா ஒரு ஒரு மந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மந்தையில இருக்கிற அந்த ஒரு முதல் ஆடு, ஒரு தலைமையான ஒரு ஆடு இருக்கு. அந்த ஆடு எந்த வழியா போகுதோ அந்த வழிதான் பின்னாடி இருக்கிற ஆடுகளும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த முன்னாடி போற ஆடுக்கு கண்ணு தெரியல, ஆனா பின்னாடி போற ஆடுகளுக்கு நல்லா கண்ணு தெரியுது. ஆனா பின்னாடி போற ஆடுகள் என்ன நினைக்குது, முன்னாடி போற ஃபர்ஸ்ட் ஆடுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தலைவர் அப்படின்னு நினைக்குது. தலைவர் வந்து கண்மூடித்தனமா என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் பாதிக்கப்படுறது தலைவர் மாத்திரம் கிடையாது, பின்னாடி வர அந்த ஆட்டு மந்தைகளும் சேர்ந்துதான். அது கொண்டு போய் அது கண்மூடித்தனமா எங்கேயாச்சும் குழியில போய் விழுந்து பின்னாடி வர எல்லா ஆடுகளும் குழியில போய் விழுந்தா யாருக்கு நஷ்டம்? எல்லாருக்குமே தான் நஷ்டம். அதே போலதான் இங்க சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 8 சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 8 சொல்றாரு பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிஸ்வாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகார ஆணைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பொய்யர் அப்படின்னு சொல்லும் பொழுது கள்ள தீர்க்க தரிசிகளை இங்க குறிக்கிறது. அப்போ அதாவது அந்த கள்ள தீர்க்க தரிசிகள் மாத்திரம் இல்லாம அந்த கள்ள தீர்க்க தரிசனத்தை யார் யாரெல்லாம் நம்பி
இதுதான் உண்மையான தேவனுடைய சத்தியம் அப்படின்னு நம்பி ஏமாறுறார்களோ அவர்களும் சேர்ந்து அந்த அக்னி கடல்ல போய் விழுறதுக்கு அநேக வாய்ப்புகள். அப்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்ன? நம்ம உண்மையான உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா? உண்மையான உபதேசத்துக்கு நம்ம காது கொடுத்து செவி கொடுத்து நம்ம கவனிக்கிறோமா? இல்லைன்னா என்னுடைய ஆத்மா சந்தோஷப்படுற விதமாக ஒரு சில ஊழியர்கள் வந்து சொல்லுவாங்க, நீ அந்த மாதிரி பண்ணுமா இது மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியம். அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். கடைசியில இந்த பொய்யர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளத்தீர்க்க தரிசிகளும் எல்லாருமே அடங்கிடுவாங்க. கள்ளத்தீர்க்க தரிசிகள் மாத்திரம் இல்லாம அவரு சொல்ற அந்த விஷயத்த கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார்கள் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட எரிகிற கடல்ல பங்கடைவார்கள். அப்ப நம்ம யோசிக்கணும், நம்ம யாரை வந்து பின்பற்றணும், யாருடைய சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். மனுஷனுடைய சத்தியத்திற்காக இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த சத்தியத்திற்காக கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இல்லைங்க பிரதர், எனக்கு அந்த அளவுக்கு பெரிய ஞானம் இல்லை அப்படின்ட்டு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. நீங்க கர்த்தர் இடத்துல கேளுங்க, அந்த அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை எனக்கு தாருங்கள் பிதாவே. நான் வந்து பாத்தீங்கன்னா எது உண்மையான சத்தியம் எது பொய்யான சத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு ஊழியர் ஒரு விஷயம் சொல்றாரு, ஆனா அதை நான் பிளைண்டா நம்புறேன், ஏன்னா எனக்கு படிக்கும் தெரியாதுன்னு தெரியாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, உங்களுக்கு வந்து ஒரு இதுவா இருந்தாலும் கூட நீங்க கர்த்தர் இடத்துல ஞானத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை தருவார். உண்மையான சத்தியத்தை உங்களுக்கு கேட்கும்படி செய்வார். அதன் பிரகாரம் நீங்க நடந்து பாருங்க. பழிக்கு பழியும் வாங்காதீங்க அப்படின்ட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஏதாச்சும் ஒரு ஊழியக்காரர் வந்து நீங்க அவங்க கூட பேசாதீங்க, பழகாதீங்க, அவங்களுக்கு பழி வாங்குங்க அப்படின்னு சொன்னா இதுதான் உண்மையான சத்தியம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நம்பிடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். திருப்பி அடிங்க அப்படின்ட்டு யாராச்சும் சொன்னாலும் கூட தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்துல காமிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கும் பொழுது நான் எதுக்கு மத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து திருப்பி கேள்வி கேளுங்க. ஊழியக்காரருக்கு திருப்பி கேள்வி கேளுங்க. இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் வந்து இந்த வசனத்துல இப்படி சொல்லியிருக்கிறாரு, அப்ப நீங்க சொல்றதுக்கு எதிர்மறையா இருக்கே, அப்ப நீங்க சொல்றது உண்மையா கர்த்தர் சொல்றது உண்மையா, தயவு செஞ்சு கேளுங்க. இந்த மாதிரி நம்ம கேள்வினாலதான் நமக்கு கர்த்தர் இடத்துல அதிக விசுவாசம் நமக்கு இருக்கிறது. எனக்கு நிறைய கேள்விகள் வரும். ஒரு வசனத்துல இப்படி இருக்கே, இன்னொரு வசனத்துல அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய அப்புறம் தான் எனக்கு வந்து மைண்டுக்கு வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். ஏன்னா அது கிளியர் ஆகுற வரைக்கும் என்னால சம்டைம்ஸ் என்னால மற்ற காரியங்கள் குறித்து யோசிக்க முடியாது. முக்கியமா கர்த்தருடைய வார்த்தைகளை நான் வந்து தியானிக்கும் பொழுது நிறைய கேள்விகள் எனக்கு வந்து பிறக்கும். அந்த கேள்விகளை வந்து நான் விடை தெரிஞ்சதுக்கு பிறகுதான் ஓகே இதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு நான் புரிந்து கொள்வேன். வேதாகமத்தை சும்மா அப்படியே மேலோட்டமா வாசிக்காம ஏன் எதுக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து கேள்வி கேட்கணும். அப்பதான் நம்ம வந்து இன்னும் கர்த்தர் இடத்துல அதிகமா கிட்டி சேர முடியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு சில காரியங்களை மக்களுக்கு எடுத்து போதிக்க முடியும். நம்மளால் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம உதவிகரமா இருக்கும். பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.